விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நன்றிப்பா. அதாவது நான் ஒரு 8-9 மாதம் இருக்கும் இந்த வீடியோவுக்கு வரல, ஏன்னா இடையில கொஞ்சம் வேலை காரணத்தினால. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன், ஒரு கிடைத்த தகவலை பகிர்ந்து கொள்வான் அப்படின்றதுக்காக. உடனே நான் போட்ட உடனே ஒரு 10K 15K பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வியூஸ் பார்த்தது மட்டும் கிடையாது, எனக்கு 20 சம்திங்க என்னமோ அந்த சப்ஸ்கிரைபருங்க இருந்தாங்க. 20K நம்ம இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 21K ஆயிடுச்சு. ஆனால் அது நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய அந்த என்னுடைய பதிவில் இந்த பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த அடுத்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது ஏதோ ஒரு கமர்ஷியலாக தெரியும், அதில் ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நானாக ஒரு ஃபீல். சரி, அது தேவையானவங்க பார்ப்பாங்கல்ல, அது எப்படியும் தேவையானவர்களை போய் சென்று அடையும் தானே, யார் மூலமோ அவர்களுக்கு நட்புக்கு பகிர்ந்துக்கிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி இருந்துருவேன். பட் அப்படி இருந்தாலும் கூட இது இவ்வளோ பேர் நீங்கள் பார்த்தது, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனது உளவியலாக எனக்கே ஒரு மகிழ்ச்சியத்தையும் கொடுத்துச்சு. அந்த மகிழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ இதில் இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ பற்றி பார்ப்போம். டெக்னிக்கல் எஸ்ஐன்னு ஒரு போஸ்ட் இருக்குது, ஏன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸில். அது என்ன டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படின்னா, வந்து 2018 எடுத்தாங்க. ஒரு 300 போஸ்ட் வரைக்கும் வேகன்சி இருந்துச்சு. அதுக்கு பிறகு எடுக்கலைன்னு நினைக்கிறேன், எடுக்கலை கம்ப்ளீட்டாக 2018 பிறகு. அதாவது இந்த டெக்னிக்கல் சர்வீஸ்னு எதை எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த விஹெச்எஃப் இருக்குது பாருங்கள், வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன்லேயே அப்படியே பெர்மனண்ட்டாக இருக்கும் ஸ்டேட்டிக் மைக்கு. ஆனால் அந்த மைக்கு, அப்புறம் மொபைல் மைக்கு, மொபைலு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் அண்ட் எபோ அவர்களுடைய 4 வீலரில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு மைக் இருக்கும், அந்த மொபைல் மைக்கு. அப்புறம் கையில் வாக்கி டாக்கி கொடுப்பாங்க. அந்த வாக்கி டாக்கி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிப்பீட்டர் இருக்கும். ஆனால் அவர்களுக்குள்ள டெக்னிக்கல் சர்வீஸ். அப்புறம் ரேடியோ பிரான்ச்சுன்னுவாங்க, அது அவர்களுடையது. ஏன்னா முன்னாடிலாம் ரேடியோ மெசேஜ் தான் போட்டேன். நான் சொல்கிறேன் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி. உங்களால் அதை ஒரு கற்பனைக்குள்ளேயே கொண்டு வர முடியாது. இப்போ மொபைல் இருக்கிறதுனால அப்படிலாம் கூட இருந்திருக்காங்களா அப்படின்னு. அப்படி தான் இருந்தோம் உண்மையிலேயே. மிகப்பெரிய கலவரம். ஆனால் எனக்கு தெரிய நான் நேரடியாக வந்து அதில் பாதுகாப்பு பணி அந்த மாதிரி இருந்ததில் வந்து அந்த போடி மீனாட்சிபுரம் கலவரம் ஒன்று. அப்புறம் ஒரு 10 நிமித்தம் அப்போ வந்து ஐஎஸ்சில் இருந்தேன், இதுக்கு போயிருந்தோம் திண்டிவனத்தில். அப்போ வந்து பாமக கலவரம். ஆனால் அந்த ரோடெல்லாம் பிளாக்கு. 88 நினைக்கிறேன், 88 அந்த கட்டம். ஆனால் அப்போலாம் வந்து 88, 89 அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ ஒன்லி இதுதான், இது மட்டும்தான் கலவரம். அதுக்கு முன்னாடி கேட்டாங்கன்னா, நாங்கள் முதல்வர் கலவரத்துலேயே இதைத்தான் வச்சு அடக்கணும் அப்படின்வாங்க. மட்டக்கட்டு கலவரமும் போலீஸுக்கு இதுதான் பயன்பட்டுச்சு அப்படின்வாங்க. அதற்கு முந்தைய காலகட்டம். ஏன்னா அந்த மொபைலுக்கு முன்னாடி, மொபைல்னால் அதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஆர்டினரி ஃபோன். அதில் வந்து நான் இருந்தது வந்து அப்போ பேஸ் கண்ட்ரோல் மைக்குன்னுவாங்க. பேஸ் கண்ட்ரோல் மைக்கு, அந்த மைக் ஆப்ரேட்டராக மதுரையில் இருந்தேன். ஏன்னா மதுரை வந்து ஒருங்கிணைந்த மாவட்டம். மதுரை, திண்டுக்கல், தேனி பிளவுபடாத ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்துச்சு. மதுரை ரூரல்னுவாங்க. 3 மாவட்டத்தை மைக்கில் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ஒரு 54-55 ஸ்டேஷனு, 8 டிஎஸ்பி எல்லாம் வந்து இப்போ டிஎஸ்பி சப்டிவிஷன் எல்லாம் கூடிடுச்சு. இதெல்லாம் மைக்கில் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். காலையில் 7 மணிக்கு ஒரு ரோல் கால், 5 மணிக்கு ஒரு ரோல் கால் எடுத்தோம்னா 1 மணி நேரம் ஓடணும்னு வைங்க. இது பார்த்தோம்னா ஏன் சொல்கிறேன்னா, மதுரை தான் வந்து மதுரை ரிசர்வில் இல்லை எங்களுக்கு ஆஃபீஸு. ஆனால் இந்த திருமங்கலம் பேசணும், இல்லைன்னா நம்ம மேலூர் பேசணும்னா ட்ரெங்க் கால் புக் பண்ணி உட்காந்துருக்கணும், வெயிட் பண்ணணும். ட்ரெங்க் கால் தான் போட முடியும். ஆனால் ட்ரெங்க் கால் 180ன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நம்பருக்கு சொல்லி, அந்த நம்ம யாருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்பரை சொல்லி அதில் கால் புக் பண்ணணும், வெயிட் பண்ணணும். அதில் அவங்க அர்ஜென்ட் காலா ஆர்டினரி காலான்னு கேட்பாங்க. அதெல்லாம் கற்பனை பண்ண முடியுதா அவங்களால? இப்போ வந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு மொபைலில் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ அந்த தூரத்துக்கு தகுந்த மாதிரி கத்திலாம் பேசுவாங்க. பழைய சினிமா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஃபோனை வச்சுக்கிட்டு கத்தி பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி தான் கத்தித்தான் பேசணும். அவ்வளோ தொலைவில் இருக்கிறாருன்னா, எவ்வளோ தொலைவில் இருக்கிறாரோ அவ்வளோ தொலைவுக்கு தகுந்த மாதிரி கத்தி பேசுகிறாப்புல இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து போலீஸ் எப்படி இது பண்ணுச்சுன்னா, இந்த ரிப்பீட்டர் போட்டு, டவர் கொடைக்கானலில் ரிப்பீட்டர் இருக்கும்,
குரங்கணி செக் போஸ்ட்டு, குரங்கணிக்கு மேலே ஒரு ரிப்பீட்டர் இருக்கும், குரங்கணி ரிப்பீட்டர்னுவாங்க, 5 ரிப்பீட்டர், கொடைக்கானல் ரிப்பீட்டர்னுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த ரிப்பீட்டர் மூலமாக வெரி ஹை ஃப்ரீக்வன்சி அதை அனுப்பி இந்த மைக்கு மட்டும் போலீஸ் மைக்கு, ஏன்னா வேறு இன்டர்செப்ஷன் ஆகாத அளவுக்கு அதை ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ஸு அந்த கட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் அது உங்களால் எப்படி புரிஞ்சுக்கிட முடியும்னு தெரியாது. அதனால் அது ஒரு முக்கியமான துறை அப்போ இருந்துச்சு. நாங்கள் இருந்த காலத்தில், இந்த மொபைல் இல்லாத காலத்தில் இருந்துச்சுன்னா. இன்றைக்கி வந்து உங்களுக்கு மொபைல் வந்துருச்சு, ஆனால் ஸ்டேஷன் கம்யூனிகேஷனுக்கு ஃபேக்ஸ் வந்துருச்சு, மெயில் வந்துருச்சு. இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னா சீஃப் ஆஃபீஸர்லேருந்து அப்படியே ஃபேக்ஸில் வந்துடுது. ஆனால் அப்போ வந்து ஈவன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரே வந்து மைக்கில் தான் படிப்போம், 1 மணி நேரம் வாசிக்கிறாப்பில் இருக்கும். ஆனால் இதுதான் மைக் தான் தொடர்ந்து 24 மணி நேரம் மைக் கம்யூனிகேஷன். ஆனால் 3 ஷிஃப்ட் ஓடும் அந்த துறை. அதுக்காக வந்து நீங்கள் மொபைல் வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, அந்த துறையை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் க்ளோஸ் பண்ணவே முடியாது. அதனுடைய முக்கியத்துவம் இருக்கும், எப்போனாலும் இருக்கும். அதனால் காவல்துறை உள்ள அளவுக்கு டெக்னிக்கல் சர்வீஸ் இருக்கும். இது ஒரு பிரீஃப் ஹிஸ்ட்ரி அந்த டெக்னிக்கலினுடைய இது. சரி இருக்கட்டும். இப்போ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனில் எடுக்கிறாங்க இந்த டெக்னிக்கல் சர்வீஸுக்கு? எஸ்ஐ இதுதான் 36,900 பேசிக்கு. இப்போ இருக்கக்கூடியதில் 46% டிஏ, அதெல்லாம் சேர்த்து வந்துடணும்னு வச்சுக்கோங்க. அது என்ன குவாலிஃபிகேஷன்னா வெறும் டிப்ளமா தான், டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஆனால் வெறும் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் டிப்ளமா படித்தாலே அதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவார். அப்புறம் அதுக்கு பிறகு டிப்ளமா படித்தாருன்னா அது மினிமம் குவாலிஃபிகேஷன், அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். அப்புறம் அதோட பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இருக்குது பாருங்கள், அது என்னென்னா நம்மளுடைய தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷனுடைய ரெகக்னைஸ்டாக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு அதர் ஸ்டேட்டில் படித்ததாக இருக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுடைய ரெகக்னைசேஷன் இருக்கணும். அதே மாதிரி அந்த பிஇ பிடெக்கு அப்படி அதில் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்குது பாருங்கள், அந்த பிஇ பிடெக்குக்கான கவுன்சில், ஆல் இண்டியா கவுன்சில், அதனுடைய ரெகக்னைசேஷன் இருக்கணும். அதை ரொம்ப குறிப்பிட்டு வலியுறுத்தி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த எஜுகேஷனல் வச்சு ஒரு மோசடியெல்லாம் கிளம்பிட்டாங்க. இல்லை, முன்னாடி உண்மையிலேயே பாடம் சொல்லிக் கொடுக்கணும், கல்வியை இப்போ மக்களுக்கு போதிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உயர்ந்த செல்வந்தர்கள் இந்த கல்விக்கு அர்ப்பணித்தது மாதிரி வந்தாங்க. ஆனால் அது வந்து கல்வி தந்தை அப்படின்னா அது அவர்களுக்கு உண்மையாகவே பொருந்தும், அந்த மாதிரி வந்தாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு கல்வி வியாபாரமானதற்கு பிறகு எல்லா வியாபாரிகளும் இதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அப்புறம் சமூக அந்தஸ்துக்காக வந்துட்டாங்க. வேறு தொழிலில் சம்பாரித்தது, ஈவன் கள்ளக்கடத்தலில் சம்பாரித்தது, வந்து சாராயம் வித்ததில் சம்பாரித்தது, அந்த முகம் மாறணுன்றதுக்காக இதில் வந்துட்டாங்க. ஆனால் தட் இஸ் பாலிடிக்ஸ், அது வேறு விஷயம். ஆனால் அப்போ இதில் அவன் எவனுக்கு வந்து ரெகக்னைசேஷன் வாங்கியிருக்கான், எது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம், படிப்பதற்கு நமக்கு தகுதி இருக்குது, சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவனுக்கு தகுதி வேணும்ல, அந்த ரெகக்னைசேஷன் வாங்கியிருக்கணும்ல. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்சிங் ஸ்டூடெண்ட் அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தோம்னா திடீர்னு அந்த ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வருஷம் 3 வருஷம் படிச்சிருக்குங்க. ஆனால் 3ஆவது வருஷம் வரும்போது ரெகக்னைசேஷன் இல்லை, பரிச்சை எழுதுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். எப்படி அவங்க விட்டாங்க? அந்த 3 வருஷம் எப்படி நடந்துச்சு அதெல்லாம் தெரியாது. அதுக்குள்ளெல்லாம் நம்மளால் போகவே முடிய மாட்டேது. ஏன்னா அது அப்போ நம்ம தான் வந்து வி ஹேவ் டு வெரிஃபை, நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தானே படிக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து அவன் ஆசையை தூண்டுறான். ஆனால் இங்கே படித்தா வெளிநாட்டில் வேலையை அதான் இதாக 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படி இப்படின்னு சொல்லி போடுவேன். முதல்ல அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான தகுதி இருக்கா? இந்த காலேஜை வச்சு நடத்துறதுக்கு சும்மா ஒரு முட்டுச்சந்தில் வச்சுருப்பேன், மேலே மொட்டை மாடியில் ஒரு கீத்து கொட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டு இருப்பேன். கேட்டோம்னா பாலிடெக்னிக்குங்க, நான் கேட்டோம்னா இன்ஜினியரிங் காலேஜுங்க. எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து போர்டு வந்து கேன்சல் பண்ணிடுச்சு. இப்போ இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே என்னமோ 17 காலேஜ் என்னமோ வந்து ரத்தாயிருச்சு, அதனுடைய ரெகக்னைசேஷன் ரத்தாயிருச்சு. ஆனால் அவனும் கூட அட்மிஷன் நடத்துவேன். ஆனால் அதனால் நம்ம மாணவர்கள், நீங்கள் இளைஞர்கள் எது ஒன்றுனாலும், இந்த படிப்புன்னு நான் சொல்ல வரல, எது ஒன்றுனாலும் நீங்கள் சேருவதற்குன்னு சொல்லி போனீங்கன்னா, ஆனால் லா படிப்பு எடுத்துக்கோங்க. ஆனால் இன்னும் வந்து இப்போ வரைக்கும் ஹைகோர்ட்டு இன்னும் வந்து கண்டனம் தெரிவிக்குது. இன்னும் வந்து இப்போ 25,000 பேர் வரைக்கும் போலி அட்வொகேட் இருக்கேன்னு சொல்லி வேறு மாநிலத்தில் படித்தவன், வேறு இதில் இது பண்ணவேன், டெல்லியில் பதிஞ்சிருவேன், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்குவேன், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாருக்கு மாற்றுவேன். இந்த மாதிரிலாம் வந்து அது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமாகவே இருக்காது, பணம் கொடுத்து வாங்குறது மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம தான் அந்த போய் சேர்றதுக்கு முன்னாடி அதை தகுதியாக என்னன்றதை பார்க்கணும். அது மாதிரியான இது. அப்புறம் வந்து ஓரளவுக்கு உயரம் குறைவாக தான் எடுப்பாங்க, 163 என்னமோ. ஆனால் மென்னுக்கு
லேடிஸுக்கு வந்து 152 என்னமோ. அதில் 1 இன்ச்சு குறைஞ்சி போச்சு, என் காவல்துறை கனவு கலைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருப்பீங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் இது நல்லா ஆறுதல். யூனிஃபார்மே கொடுப்பாங்க, எஸ்ஐனா 2 ஷர்ட். ஆனால் அவங்களுக்கு வெஹிக்கிள் இருக்கும், ஆனால் இவ்வளவு டென்ஷன் கிடையாது, சம்பளம்லாம் கரெக்டான சம்பளம் இருக்கும். ஆனால் இப்போ வரும் அநேகமாக. நான் இந்த 7வது மாதத்துக்கு பிறகு எதிர்பார்க்குறேன். ஒரு எப்படினாலும் ஒரு 200லேருந்து 250 போஸ்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் அதற்கு கொஞ்சம் தகுதிப்படுத்திக்கிங்க. ஆனால் வந்து அந்த டிப்ளமானா அந்த 3 இயர் டிப்ளமானா எப்படின்றது தெரியும். ஏன்னா 10 முடிச்சுட்டு போகலாம், 12 முடிச்சுட்டும் போகலாம். ஆனால் அவங்க 10 முடிச்சுட்டு போகிற டிப்ளமாவை கூட ஒத்துக்கிறாங்க. ஆனால் 10 முடிச்சுட்டு அந்த 3 இயர் டிப்ளமா முடிச்சிருக்கணும். அப்புறம் அந்த டிகிரினா ஆட்டோமேட்டிக்காக 10+2 + அந்த 4 இன்ஜினியரிங் டிகிரி அப்படின்னு. அப்புறம் அதுலேயும் அந்த பிஎஸ்சி அதுக்கெல்லாம் சில அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கெல்லாம் 1 மார்க் 2 மார்க் 1 மார்க் 2 மார்க்குன்னு வரும். ஆனால் இதில் வந்து அந்த 2018 ப்ரௌசர் வந்த நேரம் அதில் வந்து வார்டு கோட்டா கிடையாது. அப்போ வந்து வார்டு கோட்டா இல்லை. அப்புறம் அதுக்கு பிறகு தானே ஜீவோ ஆகுது. அதனால் வார்டு கோட்டா இல்லை. இனி வரக்கூடிய விஷயத்தில் அந்த வார்டு கோட்டா எதிர்பார்க்கலாம். வர்ற நோட்டிஃபிகேஷனில் எதிர்பார்க்கலாம். டிபார்ட்மெண்டல் கோட்டா உண்டு. ஆனால் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இப்போ படித்து இப்போ இந்த 2023 ஜாயின் பண்ணியிருக்காங்க. இல்லை இப்போ 3500 பசங்க இப்போ வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பசங்கள்லேயே ஒரு 1000 பேர் இருப்பாங்க கிராஜுவேட்ஸு. அதில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸே 500க்கு குறையாமல் இருக்கான். ஆனால் பர்டிகுலராக எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தேன்னு வச்சுக்க. ஆனால் இன்னும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் இருந்து நீ படிச்சிருந்தேன்னு வச்சுக்க, 5 இயர்ஸ் எதுவும் வந்து ஒன்று டிஃபால்ட் சீட்டை பெர்ஃபெக்டாக வச்சுருந்து நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன்னா 5 வருஷம் கழித்து இந்த எஸ்ஐ டெக்னிக்கலாக போயிடலாம். இந்த கஷ்ட நஷ்டத்துக்கு அதில் ஒரு பலன் கிடைச்சது மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதனால் எஸ்ஐ டெக்னிக்கல் அப்படின்றது மற்ற பெண்களுக்குரிய கோட்டா 30%, டிரான்ஸ்ஜெண்டர்லாம் அதில் வந்துடுவாங்க, அது உண்டு. அப்புறம் ஒரு 3500 பேர் 2ஆம் நிலை காவலர் தேர்வாகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வெயிட்டிங் ஃபார் ஆர்டர். வந்துடும்ப்பா, ப்ரொஃபஷனலி செலக்டட் லிஸ்ட் வரைக்கும் வந்துட்டீங்க. வந்துடும். இந்த எலெக்ஷன் வந்ததுனால ஒரு 2-3 மாதம் தள்ளி போகும், வேறு ஒன்றும் கிடையாது. முன்னாடியே சொல்கிற மாதிரி கரெக்டாக பார்த்துக்குங்க. அப்புறம் அந்த அதில் மெடிக்கல் ஃபிட்டு, ஆனால் உங்களது சர்டிஃபிகேட் ஜென்யூனஸ்ஸு, அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷனு. ஆனால் இது இருக்கும். எப்படினாலும் வந்து வருஷம் போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் அவங்களுக்கு எது ட்ரிவியல் இன் நேச்சர், எது அற்ப வழக்கு, எதை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறது அப்படின்றது எத்தனை முறை சொன்னாலும் இன்னும் அவர்களுக்கு தெரியல. மாவட்ட எஸ்பிக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. எவை வாழ்க்கையை எப்படி போனால் என்ன அப்படின்ற மாதிரி சும்மா ஆண்டனி 279-1037 அதில் இருந்தால் கூட அது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுற மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நிறையா பசங்க கேட்பாங்க, ஹெல்மெட்டுக்கு கேஸ் ஏன்ட்ட 2 தடவை மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொரோனா டயத்தில் வெளியே ஒன்று கேஸ் போட்டிருக்காங்க என் மேலே, அதுவும் பெண்டிங் ஆப்பாங்களான்னு. இந்த இவங்களை வச்சுக்கிட்டு நான் சொல்லணும்னா அதுவும் கூட இவங்க பெண்டிங் ஆப்பாங்க போல். அதனால் தெரியலை, போலீஸுக்கே தெரியல என்னத்தை சொல்கிறது. அதனால் ஒன்றும் இல்லாத அளவுக்கு அதை மீண்டு எப்படினாலும் ட்ரைனிங் போகிறதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் பெரும்பாலும் அந்த நிறக்குருடுன்றாங்க, ஆனால் அந்த கலர் பிளைண்ட்னஸ்ஸு அதில் நிறைய டிஸ்குவாலிஃபை ஆகுது. போன வட்டம்லாம் அதில் நிறையா ஆச்சு. அதெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கண்ணு கிட்ட பார்வை எட்ட பார்வை இவ்வளோதான் தெரியும், தூரம்லாம் நல்லாத்தையும் தெரியுது அப்படின்னா. அப்படித்தான் முதல்ல காலகாலமாக செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக நிறப்பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கலர் பிளைண்ட்னஸ் அதெல்லாம் இந்த மொபைலினுடைய தாக்கம். நீ போலீஸ் வேலை, எந்த ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லி போகணுன்னாலும் இந்த மொபைல் பார்க்குறது, சிஸ்டம் பார்க்குறது, லேப்டாப்பில் உட்காடுறது, இரவு நேரம் அதிகமாக முழிக்கிறது, இவங்களுடைய பசங்க இப்போ இருக்கிறவங்களுடைய அந்த தூக்கத்தினுடைய நேரம் மாறுபட்டு போச்சு, சாப்பாட்டினுடைய உணவு பழக்கம் மாறுபட்டு போச்சு. அப்போ வந்து நம்ம பிசிக்கல் அனாட்டமி அதுக்கெல்லாம் வந்து அக்கஷ்டம் ஆகுமா? ஆனால் நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு 1:30 மணி வரைக்கும் நான் நெட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் கண்ணு அதுக்கெல்லாம் செட் ஆகுமா? அதெல்லாம் ஆகாது. ஏதோ அந்த நேரத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே வந்தோம்னாக்கே தெரியுது நிறப்பொருட்களில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன். இப்போ அது சரி பண்ணக்கூடியது தான். அப்புறம் மறுபடியும் நான் சரி பண்ணிட்டேன்னு சொல்லி கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கி திரும்பலாம் சேர்த்துருக்காங்க பசங்க. அதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். நீ வாட்டுக்கு உள்ள கண்ணை நல்ல கண்ணா வச்சுக்கிட்டா அதை சரியாக பார்க்க வேண்டியதானே. நீயே வந்து ஒரு நல்ல கண்ணை அதை நொல்ல கண்ணா மாற்றி அப்புறம் நான் நல்ல கண்ணா ஆகிட்டேன்னு சொல்லி நீ போய் சர்டிஃபிகேட் வாங்கி சேர்றதுக்கு அதை உருப்படியானதை உருப்படியாகவே வச்சுக்க. என்ன செய்யலாம்னா, தேவையில்லாத நெட்டு பார்க்குறத தவிர அந்த கண்ணுக்கான ஓய்வை கொடு. 1:30 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் அதுக்கான நம்ம பார்த்துக்கிட்டே உட்காராத. இதுதான் சொல்ல முடியும். அதனால் வந்துடும்பா. அந்த 7வது மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இது வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் பாருங்கள். எஸ்ஐ டெக்னிக்கல் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்லுங்கள்.